ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் இந்த அன்னாசி பழமும் இருந்துச்சு. இந்த அன்னாசி பழம் பலாப்பழம்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இந்த பழம் தான் இருக்குன்ட்டுன்னு. இந்த பழத்தை பார்த்தோன்னே இந்த பீச் சைட்லலாம் மாங்காய் பைனாப்பிள்லாம் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு தருவாங்களா, அதெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த டேஸ்ட் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே அப்படி தானே சாப்பிட்றோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கேசரி பண்ணி சாப்பிட்லான்னு தான் இந்த ரெசிபி பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்கு பைனாப்பிள் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சட்டி வச்சுட்டு நெய் சேர்த்துட்டு இதில் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பைனாப்பிள் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினதும் இது ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ மறுபடியும் அதே சட்டியில் இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவை வறுக்கும் போது அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ 1 கப் ரவைக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பைனாப்பிள் பியூரை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதுவே நல்ல கலர் கொடுக்கும். இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கலர் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம்னா சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி. மனம், நிறம், சுவை மூணுமே அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த கலருக்காக நான் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பைனாப்பிள் பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விட்டுட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.